13,000 சாமிக்கு வாங்கியிருக்கிறாங்க கெடா. நல்லா இருக்குது தரமாக. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலை ஆனந்த். பிப்ரவரி 13ஆம் தேதி இன்று ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை சிறப்பாக நடைபெறும். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம். ஐயா வணக்கம். போயிட்டு பார்க்கலாம் இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வணக்கம்மா. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா? ஆடு வாங்கிட்டீங்களா? எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? 11. சனியாக இருக்கா? 11,000 கொடுத்து வாங்கினீங்களா? சென ஆடு. எத்தனாவது ஈத்து குட்டி போட போகுது? ஃபர்ஸ்ட் ஈத்து போட போதா? தலைச்சன் குட்டி போட போகுது. 11,000 வாங்கியிருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு? 13 சொன்னாங்கண்ணா. 13 சொல்லி 11க்கு வாங்கியிருக்கீங்க. 13,000 சொல்லி 11,000 வாங்கியிருக்கிறாரு. ஓகே. இன்னும் ஆடெல்லாம் வச்சுருக்கீங்களா நம்ம வீட்டில்? இருந்துச்சுன்னா இப்போ 2 தான் வச்சுருக்கேன். அப்படிங்களா? ஓகே. எந்த ஊர்லேருந்து வர்றதுங்க? மேலக்குப்பம். ராணிப்பேட்டை மேலக்குப்பம், ரத்னகிரி பக்கத்தில். சூப்பரான ஊருங்க அது. சூப்பராக இருக்கும். சரிங்க, பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். நீங்களே இந்த இடத்துக்கு போய்ட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இங்கே ஒரு 4 குட்டி வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்கன்னு பார்க்கலாம். 25,500 வாங்கியிருக்கிறாங்க 4. இது என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா? கறிக்கா என்னங்க? அப்படி எந்த ஊர்லேருந்து வரீங்க? பாலாஜாபாத்லேருந்து வராங்க. வளர்ப்புக்காக வாங்கியிருக்கிறாங்க. 25,500 கொடுத்து 4 ஆடு வாங்கியிருக்கிறாங்க. வணக்கம் பிரதர். இப்போ ஆடு கொண்டு வந்திருக்கீங்க கெடா. எவ்வளோ விலை சொல்கிறீங்க அந்த கெடா? 12 ரூபா சொல்கிறேன். 12,000 சொல்கிறீங்க. எத்தனை கிலோ வரும் தோராயமாக நம்மளுக்கு தெரியாது. ஓகே. 12,000 சொல்கிறாரு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? சோழிங்க சைடு மேலே வேண்டாம். அப்படிங்களா? இன்னும் ஆடெல்லாம் வச்சுருக்கீங்களா? எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? ஒரு 15 ஆடு இருக்குது. ஓகே. நீங்கள் சந்தை கொண்டு வந்திருக்காரு. ஃபைனல் ரேட் சொல்லுங்கண்ணா. ஃபைனல்னா 10 ரூபா ஊற்றணும். 10,000 வந்தால் ஃபைனல் பண்ணலான்றாரு. பல்லு இன்னும் பல்லு வைக்கல. இளங்கெடா 10,000 சொல்கிறாரு. ஓகே, நன்றி. ஒரு கெடா வாங்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 கெடாவும். ஐயா வணக்கம். 2 கெடா ஆடு வாங்கியிருக்கீங்க. என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்க? சாமிக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? வேலூரில் எங்கே? தோட்டப்பாளையத்துலேருந்து வந்திருக்காங்க. 2 கெடா தரமாக வாங்கியிருக்காங்க. இளங்கெடா சாமி வேண்டுதலுக்காக. ஓகே. எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? 13 ரூபா சொன்னாங்க ஒரு ஆடு. 13,000 ஒரு ஆடு. 14 வாங்க. 14 சொல்லி 13,000 வாங்கியிருக்கிறாங்க. கெடா பாருங்க. அந்த கெடாவும் அதே ரேட்டா? அதே ரேட். 13,000. ஸோ நம்ம சாமிக்குன்னும் போது இந்த மாதிரி கருப்பில் தான் வாங்கி வெட்டுவாங்க. 13,000 சாமிக்கு வாங்கியிருக்கிறாங்க கெடா. நல்லா இருக்குது தரமாக. அண்ணா ஒரு ஆடு 3 குட்டி. 3 குட்டி. குட்டி போட்டு எத்தனை நாள் ஆகுது? 1 மாதம் ஆகுது. 1 மாதம் குட்டி. ஆமாம். நல்லா இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இது எத்தனாவது ஈத்து குட்டினா? இது 5வது ஈத்து. 5வது ஈத்து குட்டி. ஓகே. இதில் எத்தனை கடை எத்தனை பொட்டை? 3 பொட்டை குட்டிங்களாண்ணா. 3 பொட்டை குட்டியங்க. ஆமாம். 5வது ஈத்து குட்டி. 16 கூட நான் 3 குட்டி இருக்குண்ணா. 3 குட்டி அந்த ஆடு. கேள்வி எப்படி கேட்குறேன்? 3 பொட்டை குட்டிங்க. எங்கம்மா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பொட்டை குட்டியை வளர்த்தாண்ணா அது மட்டும் எங்கே போகுது? அது வேறு. வாடா. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா ஃபைனலாக?
5 ரூபா சொல்கிறேண்ணா. ஒரு 12 13 வந்தால் கொடுத்துறேன். 13 வந்தால் கொடுத்துருவோம். 12 13 15 சொல்லி 10 ரூபாய்க்கெல்லாம் இல்லைண்ணா. 12க்கே கேட்டான் கொடுக்கல. 12க்கே கேட்டான் நான் கொடுக்கல. மடி கட்டுப்பாரு ஆடு எப்படி இருக்குதுடா. 3 குட்டிக்கு பால் ஊற்றுற அவசியமே இல்லை. குட்டியே வித்து போடுது. குட்டியே வித்து போடுது. குட்டி தண்ணி கேட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அது கூட அந்த பாவத்தில். ஒரு சென ஆடு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயா வணக்கம் ஐயா. இந்த ஆடு வாங்குனீங்களா நீங்கள் வளர்ப்புக்காக? உங்கள் பேர் எந்த ஊர்னா? மேல்வீரானா. ஓகே. நான் இப்போ ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க, என்ன பயன்பாட்டுக்குண்ணா? வளர்ப்புக்காக வாங்கினீங்க? வளர்ப்புக்காக வாங்கியிருக்கேன். ஓகே. இன்னும் வீட்டிலலாம் ஆடு வச்சுருக்கீங்களா? வீட்டில் ஆடு இல்லை, இதான் ஃபஸ்ட்டு. அப்படிங்களா? நல்ல அமைப்பாக சூப்பராக இருக்குண்ணா. சென ஆடு வாங்கியிருக்கீங்க. ஆமாம். இன்னும் ஒரு வாரத்துலேயே குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். ஓகே. இது எத்தனாவது ஈத்து குட்டி போட போகுதுண்ணா? தெரில, ஆனால் நாங்கள் வந்து வியாபாரிக்கிட்ட தான் பிடிச்சோம். அப்படிங்களா? ஓகே ஓகே. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 17,500. 17,500. எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க? 20,000 சொன்னாப்புல. 20,000 சொல்லி 17,500க்கு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ விலையில வாங்கலாம்னு பிளான் பண்ணி வந்தீங்கன்னா? நாங்கள் ஒரு 15-16 வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்தோம். அது ஒரு 2,500 எக்ஸ்ட்ரா ஏறி போச்சு. ஓகே ஓகே. நல்லா இருக்குண்ணா ஆடு. 2 குட்டி போடும் ஃபர்ஸ்ட். 2ல் 3 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 தான் போடணும். 2 தான் போடும். 2 போட்டால் போதும். 2 போட்டால் போதும். ஆமாம், 3 போட்டோம்னா வளர்ப்பு கொஞ்சம் பால் ஊற்றி காப்பாற்ற முடியாது. 2 போட்டால் போதும். பா. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. சரி பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இவர் ஆந்திராலேருந்து வந்திருக்காரு. ஒரு ஆடு வாங்கியிருக்காங்க. கெடா ஆடு வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? ஹவு மச் ப்ரைஸ்? 12,000. 12,000. 12,000க்கு வாங்கியிருக்காருங்க ஆடு. ஓகே. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வேறு கம்மிங் ஃப்ரம்? எஸ்எஸ் கொண்டா. ஆந்திரா சித்தூர். ஆந்திரா சித்தூர்லேருந்து வந்திருக்காங்க. ஆந்திராலேருந்து நிறைய பேர் வராங்க அந்த சந்தைக்கு. ஓகே. 12,000 கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. வாட் பர்பஸ் இவருக்காக வாங்கியிருக்கிறாங்க? அதாவது ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்காக கறி பிரியாணி செய்ய போகிறாங்க. சூப்பராக இருக்கு பாருங்க ஆடு. வாங்கினீங்க? 5,500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. 6,500 சொன்னாங்களா? 5,500 கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. நல்லா இருக்குண்ணா, சூப்பரா. ராணிப்பேட்டை சந்தையில் ஒரு தரமாக சூப்பராக இருக்குது ஒரு ஆடு. இது என்ன ரகம்னு கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? என் பேர் முருகன், சோளிங்கர். ஓகே. அண்ணா இப்போ ஒரு ஆடு கொண்டு வந்துருக்கீங்க, என்ன ரகம் ஆடுண்ணா அது? சோஜத். சோஜத் அப்படிங்களா? சாரி, சிரோகி. இது சிரோகி வகை. சிரோகி. ஓகே. அண்ணா இது எப்படிண்ணா, நம்ம ஊர் ஆடு மாதிரியா இல்லை என்ன டிஃப்ரெண்ட்ண்ணா? இது நம்ம ஊர் ஆடு வந்து தான். ஓகே. அண்ணா சொல்லுங்கண்ணா, இந்த ஆட்டை பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த ஆடு வந்து சிரோகி ரகம். எங்கள் பண்ணையில் வளர்க்கிறது. இதுக்கு தேவையானது நாங்கள் வந்து கடலை புண்ணாக்கு, தீவனம். அண்ணா இது எத்தனை கிலோ வரும்ண்ணா ஒரு ஆடு? இது வந்து 55 கிலோ வரும். 55 கிலோ வரும்? ஆமாம், 55 கிலோ வருமா இந்த ஆடு? ஆமாம். பல்லுண்ணா? பல்லு வந்து 6 பல்லு. ஓ. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா மதிப்பு? இது ஒரு 2 கடை எடுத்துன்னு வந்துக்கிறேன். 2 கடை எடுத்து வந்துக்கிறேன். 60,000 வந்தால் கொடுத்துருவேன். 2 சேர்த்து 60,000. ஆமாம். இது மட்டும் தனியாண்ணா? இது வந்து 40,000. 40,000 சொல்கிறாரு. ரொம்ப நன்றிண்ணா. இன்னும் இந்த மாதிரி ஆடு வச்சிருக்கீங்களா? ஆமாம், இருக்கு. எத்தனை ஆடுனா இருக்கு? என்கிட்ட 4 ஆடு இருக்கு. ஓகே ஓகே. நன்றி. ஓகே. நான் வணக்கம்ண்ணா. 2 ஆடு எடுத்து வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. காலி ஆடா சென ஆடுங்களா? 2 சென ஆடு தானே. 2 சென ஆடு. சென ஆடு. ஆமாண்ணா. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? நான் 14,000 சொன்னேன். 14,000.
14. ஓகே. இது எத்தனாவது ஈத்து போட முன்னாடி போட்டிருக்கா குட்டி? இல்ல 2 ஈத்து போட்டுச்சுண்ணா. 2 ஈத்து போட்டுச்சு. 3வது ஈத்து போட போகுது. 3வது ஈத்து போட போகுது. நீங்க வியாபாரம் விவசாயிங்களா? நான் வியாபாரி தான். நான் வியாபாரி தான். ஆமா. ஓகே. இப்போ ஆடு வாங்கணும் அப்படினா கான்டாக்ட் பண்ணலாம். பண்ணலாம். உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 63 69 40 85 10. ஓகே. ஃபைன் சொல்லுங்க. ஃபைனல் பிரைஸ் ரேட் 12,000 அவுட்றேன். 12,000. ஃபைனலா வந்து 12,000 தான் தரலாமா? நன்றி நன்றி. ஓகே. வணக்கங்க. உங்க பேர் எந்த ஊருக்கா? மலையாத்தூர் மோட்டூர். அக்கா நீங்க ஆடு வளர்க்குறீங்களா வீட்டில்? ஆமாங்க. எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்க? வளர்க்குவோம்ல, ஒரு 10-20 ஆடுக்கு வளர்ப்போம். இன்னைக்கு சந்தைக்கு வந்திருக்கீங்க. இந்த குட்டியெல்லாம் வாங்கியிருக்கீங்களாக்கா? ஆமா வாங்கிக்கிறோம். ஓகே. எத்தனை குட்டி வாங்குனீங்க? 10 குட்டி வாங்கி. 10 குட்டி. எவ்வளோக்கா அந்த ஒரு குட்டி? ஒரு குட்டி 2000, 2000, 1500. இந்த குட்டிக்கா? இது கடை குட்டியா பட்டு குட்டியாது? கடாக்குது பொட்டைக்குது ரெண்டுமே இருக்குது. ஓகே. இந்த குட்டி எவ்வளோக்கு வாங்குனீங்க? இது வந்து 2,500. 2,500. இது எத்தனை நாள் குட்டி இருக்குங்க? அப்போ 10 நாள் 15 நாள் இல்லை ஒரு மாசம்? இல்லை 2 மாசத்து குட்டி. 2 மாச குட்டி. 2 மாச குட்டி. 2 மாச குட்டி எவ்வளோக்கு வாங்குனீங்க? 2,500. ஓகே ஓகே. எல்லாம் 2,500 குட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. ஆமாங்க ஆமாங்க. இது எவ்வளோக்கு வாங்குனீங்கன்னா? அப்படியா? பாக்குறீங்களா? சொல்லுங்க. ஒரு குடும்பமா வந்திருக்கிறாங்க இன்னைக்கு சந்தைக்கு. நிறைய குட்டி தான் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வளர்ப்பு குட்டியோட விவரம் சொல்லுங்க, எவ்வளவு விலை விற்கிதுன்னு சொல்லுங்கன்றீங்க. அக்கா எல்லாம் ஒரே குடும்பமா நீங்க எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஓகே ஓகே. அக்கா இன்னைக்கு எத்தனை ஆடு குட்டி வாங்குனீங்க? வாங்கிக்கிறோம்பா. 10 குட்டி வாங்கிக்கிறோம். 10 குட்டி வாங்கியிருக்கீங்க. இப்போ இவரு இந்த குட்டி எவ்வளோக்கு வாங்குனீங்க? சேர்த்து 5 குட்டியா சேர்த்து 11,000க்கு வாங்கிக்கிறோம். 5 குட்டி 11,000க்கு வாங்கியிருக்கீங்க. எல்லாம் 1 மாசம் 1.5 மாசம் குட்டி. மட்டும் 11,000. நம்ம வீடியோ ரெகுலரா பார்த்துட்டு வராங்களா? நான் வீடியோல பார்த்துட்டு வரீங்களா? நம்ம பார்த்துட்டு நாங்களே வந்தோம். அப்படிங்களா? ஓகே. ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா உங்களை மாதிரி ஆளுங்களை அவ்வளோ போய் ரீச் பண்ணியிருக்கு நம்ம வீடியோன்னும் போது ரொம்ப சந்தோஷம். வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊர்ண்ணா? திமிரி நம்பரை. ஓகே. நான் சூப்பராக தரமான ஆடு கொண்டு வந்திருக்கீங்க. இது என்ன ரக ஆடுண்ணா? இது குண்டூர் ஆடு. குண்டூர் கடை. எவ்வளோ? 14,400. நான் 1 வருஷம் குட்டி இருக்குமாண்ணா? அது 1.5 வருஷம் குட்டி. 1.5 வருஷம் குட்டி. ஓகே. இப்போ எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? ஒரு கடை 25,000 பாய். பாய் எவ்வளோண்ணா? ஒரு குட்டி 23,000. ஒரு குட்டி அதாவது ஒரு ஆடு 23,000 சொல்கிறாரு. ஆமாம். நான் பல்லுண்ணா? 2 பல்லு. 2 பல்லு. ஓகே. சூப்பராக இருக்குண்ணா. நல்ல அமைப்பா. எத்தனை கிலோண்ணா வரும் தோராயமாக ஒரு ஆடு? இதுவா 25 கிலோ வரும். 25 கிலோ வரும். ஃபைனல் ரேட் சொல்லுண்ணா. ஃபைனல் ரேட்டு 20,000 தான் வரும். 20,000 வந்தால் ஃபைனல் பண்ணுறாருங்க ஒரு ஆடு. பாருங்க. 4 குட்டி வேணுமா? எடுத்துட்டு வேணும். 4 எப்படி கேர? 85,000 கொடு. 85 கொடு. 85. என்ன பாய் பண்ணுறது? நம்மளே ஏற்றுக்கிறோம். கேளு பாய். நீ கேட்டாதான் தெரியும். நான் சொல்றது எதுக்கு கொடுப்பாரியா? போன் போடு. என்ன? ஆமாப்பா 85 சொல்லு. 80 சொன்னேன். எத்தனை பையன் ஆகுது? நீ வேலை கேட்டாதான் தெரியும். நீங்க வியாபாரியா விவசாயனா? வியாபாரி. ஆமா. உங்ககிட்ட வந்து தரமான ஆடு வாங்கி தருவீங்க? தரமா இருக்கும். எத்தனை ஆடு கைவசம் வச்சிருக்கீங்க? இது ஒரு 35 ஆடு இருக்குது. 35 ஆடு இருக்குது. என்ன மாதிரி ஆடு வச்சிருக்கீங்கன்னா? நெல்லூர் கடா. ஓகே. அதாவது இந்த நெல்லூர் கடா, செம்மறி ஆடு கடாலாம் வேணும் அப்படின்னா ஐயோ கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்க பேரு, ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஐயா.
சண்முகம் என் பேர். ஓகே, சண்முகம் ஐயா பேர் வந்து சண்முகம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஐயா. 90 90 87 87 70 70 56 56 65. 65. ஒரு தரமான செம்மறி ஆடு வாங்கணும், கிடா வாங்கணும் அப்படின்னா ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. பாருங்க, சூப்பராக இருக்கு. தம்பி வணக்கம். ராணிப்பேட்டை சந்தையிலே தரமான ஒரு கிடா. ஆமாண்ணா. பல்லு வந்து சரி பல்லு. சரி பல்லு வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. கிடா தாடி வச்ச கிடா. எவ்வளவு விலை சொல்றீங்க? ஆனால் விலை வந்து 25,000 சொல்லுதுண்ணா. 25,000 சொல்லிருக்கீங்க. 25,000 சொல்றீங்க. சரி பல்லு எத்தனை கிலோ வரும்? ஒரு 22-23 கிலோ வரும். 22-23 கிலோ வரும் சொல்றாரு. ஃபைனல் ரேட் சொல்லுங்களேன். ஃபைனலா ஒரு 20-21,000 வந்தால் கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி. இந்த கடைங்க இது நம்மளது தான். அப்படியே சொல்லுங்க விலை. இந்த கடை எவ்வளோ சொல்றீங்க? அது 22 சொல்லுதுண்ணா. 22? ஆமாங்க. இது 22. பல்லு வந்து 4 பல்லா இருக்கு. 4 பல்லு. இது எத்தனை கிலோ வரும்? அது 21 கிலோ வரணும். ஓகே, நன்றி நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேர் எந்த ஊருங்க ஐயா? அன்புண்ணா. ஓகே, அன்பு தரமான ஆடு கொண்டு வந்திருக்கீங்க. அன்பு ராணிப்பேட்டை. எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க சார்? 4 ஆடு இருக்கு. 5 ஆடு. 5 ஆடு இருக்கு சார். 5 ஆடு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம் சார். 5 ஆடு சென ஆடாண்ணா இது? ஆமாம் சார். சென ஆடு. சென ஆடு எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? அந்த 7,000 சொன்னேன் சார். 7,500. இந்த ஆடு வந்து 7,500. இந்த கருப்பாடுனா அது கடை 18,000 சொன்னேன் சார். இந்த கெடா வந்து 18,000 சொல்கிறது. கெடா 18,000. நான் ஃபைனல் ரேட் சொன்னேன். ஃபைனலாக 15 ரூபா கொடு சார். 15 சொல்கிறேன் சார். 15. கெடா வந்து 15,000 தான் ஃபைனல் பண்ணலாம். சரி சார். இந்த செனாடுனா 7,500 சார். ஃபைனல் ரேட்னா? ஃபைனல் 7 ரூபா வந்து கொடுத்து. 7,000 ஃபைனல். ஆமாம் சார். நன்றிண்ணா. செம்மறி ஆடு தரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் அங்கே ஒரு ஆடு கொண்டு வந்திருக்காங்க. கெடா எவ்வளோ விலை சொல்கிறாரு? நல்லா இருக்கு. இல்லை சூப்பராக இருக்கு. 6 பல்லு ஆச்சு. 6 பல்லு தான். எனக்கு வயசாகி போய் இப்போ 8 பல்லு ஆகி போச்சு. அதுக்கு தரமான பொருள். சொல்லு. மைக்ல கொஞ்சம் பேசு. நான் போய் சர்ச் பண்ணேன். என்னதான் சொல்ற சொல்லு. என்னதான் சொல்ற? 21 ரூபா ஒண்ணு. 21 ரூபா லாஸ்ட். 1000 ரூபாய் சேர்த்து 500 ரூபாய் ஏற்றலாம். 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறியா பாரு. அங்கே கூட அதுதான் இருக்கு. சரி 16. நான் என்னன்னா கேட்குற காலையில 17. ஆமா. போய் வேணா நீ என்ன டென்ஷன் பண்ணாத. இதுமாரி நானா கம்மில் வாய் பண்ணி போய் வா. சும்மா நான் குதிக்கிற விஷயத்துக்கு சும்மா ஓடிட்டுனாங்க. இருந்தாங்கன்னா சும்மா ஓடிட்டு திருட்டா இல்லையா? சும்மா இம்சை தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. கரெக்டாக தான் போய் வா. போ கூப்பான 4 பல்லு கெடா. ரொம்ப நேரம் வியாபாரம் பேசினேன், கட்டுப்படி ஆகல. பதினேழு கேட்டிருக்காரு. நீங்க எவ்வளோ சொன்னீங்க ஃபைனலா? நான் 22 சொன்னேன். 22,000 ஃபைனல் பண்றாரு.
4 பல்லு கெடா. ஆமா 4 பல்லு. நான் இந்த ஆடுனா இது இதுவாண்ணா? இது 5000 15,000. நான் நீங்க எந்த ஊர்னா? வியாபாரி. நான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல வராங்க. 12 ரூபா. சாமி எங்க இருக்கீங்க? நம்ம சந்தைக்கு நீங்க வர்றதே இல்லையா? நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. 3 வாரமா தொடர்ந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாசமாவே நீங்க வரல சாமியை. அடுத்த வாரமாவது வாங்க ராணிப்பேட்டை சந்தைக்கு. நானே வரக்கூடாதுன்னும் போது நீங்க தான் வர வச்சிங்க சந்தைக்கு கண்டினியூவா வரணும் அப்படின்னு. ஓகே, இப்போ ஆடு வாங்கிட்டீங்களா? ஓகே, எந்த ஆடு வாங்குனீங்க? பார்க்கலாமா? ஓ, நீங்க வாங்கின ஆடு அது? ஆமாம். வளர்ப்பு செம்மறி ஆடு வாங்கியிருக்காரு நண்பர். நீங்க எங்கிருந்து வரீங்க நண்பர்? சென்னைண்ணா. சென்னையிலேருந்து வரீங்க. சென்னையிலேருந்து வந்திருக்காருங்க. நம்ம வீடியோ பார்த்து வந்திருக்காங்க. அதே நம்மளுக்கு ஒரு பெருமை தான். இந்த சாமி வீடியோ தான் ரெகுலராக பார்த்துருக்காரு. இப்போ எத்தனை ஆடு வாங்கியிருக்கீங்க? 5 ஆடு வாங்கியிருக்கேன். நான் இதில் மட்டும் 3 மட்டும் மயிலம்பாடி, மீதி எல்லாம் 4 நெல்லூர் ஜிடிபி. ஓகே, நீங்கள் சென்னையில் வளர்க்குறதுக்கு இடம் அது வசதி இருக்கு? கொஞ்சம் ரெடி பண்ணிடுறேண்ணா. ஷெட் இதெல்லாம் போட்டு ரெடி. ஆல்ரெடி பழக்கம் இருக்கா வளர்த்து ஆடெல்லாம்? அப்படிங்களா? இப்போ ஆடு வச்சிருக்கீங்க ஆல்ரெடி? கொஞ்சம் போன 3 வாரமாக கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுது. அப்படிங்களா? ஓகே, இப்போ மொத்தம் இப்போ இந்த ஆடு எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்க விலை? ஜோடி 13,500. எது இது 13,500. இது குட்டி வந்து 12,500. அப்படிங்களா? இது 13,500. இது 13,500 ஜோடி வாங்கியிருக்காரு. சென்னையிலேருந்து வந்திருக்காரு. சென்னையிலேருந்து வந்திருக்காங்க நம்ம ஃபாலோவர்ஸ் தான். ஆடு வளர்ப்பாடு வாங்கியிருக்காங்க. செம்மறி ஆடு வளர்ப்பு ஆடு குட்டி. ஓகே, நன்றி நன்றி. நான் உங்களை பார்த்தா நான் வந்தேனே. அப்படியா? அது மெயின். நீங்க வளர்த்தது என்னாச்சு? நல்லா வந்துருச்சு. நல்லா கும்பலா வந்து பண்றீங்களா? சேல்ஸ் பண்றதா? சேல்ஸ்க்காக தான். பக்ரீத்துக்கா? பக்ரீத்து வளர்ந்துட்டா பண்ணலான்னு கொஞ்சம் வளரணும். வளர்ப்பு இருக்குல்ல. இப்ப கொடுத்தா என்ன ரேட் கொடுப்பீங்க? தெரியல, அது எனக்கு அந்த அளவுக்கு தெளிவு. ஆனா நீங்களும் அந்த 14,000 ஜோடி தான்? ஆமா, சேம் இதே ரேட் தான். அந்த ரேட்டு தான். அதுதான் வந்து பார்த்தேன். அது கிடைக்கல. அவர் வரது இல்லை, எதுவுமே இல்லை. அதனாலதான் சரி இங்க கிடைச்சது. 3 வாரம் அலைஞ்சு. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம். நம்ம ரெகுலரா நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாருங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? விசாரம். ஓகே, அப்படிங்களா? நான் பார்த்து அவங்க போட்டோ கூட பார்த்தேன். சரி கேட் லாக்ல இருந்துச்சு. சரி எங்க? அசன்புரால பின்னாடி கிரீன் டெண்டர் இருக்கு பக்கத்துல. ஓகே 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 ஓகே. அங்க வந்து சரி 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 சரி. மாமா வெத்துன்னு கை வச்சு பாரு. சன்னு தலை நான் ஊத்தக்குள்ள ஒரு கடை ஒரு மட்டுமா கடை மட்டும் அண்ணா வரவே இல்லை.
எவ்வளோண்ணா கடை சொல்கிறீங்க வேலை? நான் வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் எந்த ஊர்ண்ணா? நான் மூஞ்சில்பட்டு. நான் ஒரு தரமான கடை கொண்டு வந்திருக்கீங்க. பல்லுண்ணா? பல்லு ரெண்டு பல்லு. ஓகே, எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 25 வந்தால் கொடுக்குறீங்க. எத்தனை கிலோ வரும்ண்ணா தோராயமா? வரும் 26 25 கிலோ வரும். நல்லா இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு. 2 பல்லா? 2 பல்லாண்ணா? இன்னும் வளர்ப்பு இருக்கு? இருக்கு, இன்னும் வயசு இருக்கு. நீங்க வியாபாரி விவசாயிங்கண்ணா? வியாபாரி. இன்னும் எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஒன்று தான் இருக்குது இன்னைக்கு. ஃபைனல் ரேட் சொன்னா லாஸ்டா? ஃபைனல் ரேட் 23 வந்தா கொடுத்துறோம். 23,500 ரூபாய் ஃபைனல் பண்றாரு. நன்றிண்ணா. சொல்லிக்கிறாங்கப்பா. அடுத்த வேலை ஒன்று சொல்லலான்னு வணக்கம்மா. ஹலோ வினோத். வணக்கண்ணா. तमाम लड़कों का एक बात बोलता, 21 बात